Good morning, students. This is your first class. Allied Mathematical Foundation 2. Symbolic logic is first unit. For symbolic logic, first you should know that the proportion. Proportion is a statement which can be classified as true or false. Statement. Statement means nothing or sentence. It's a sentence தான் statement. That is called proportion in mathematical language. A proportion is a statement which can be classified as true or false. ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருக்கலாம் அல்லது ஃபால்ஸாக இருக்கலாம். அதுக்கு பேர் தான் ப்ரொப்போர்ஷன் பேர். இதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு பேர் ட்ரூத் வேல்யூஸ்ன்னு பேர். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை இஸ் கேபிட்டல் சிட்டி இன் தமிழ்நாடு. ஓகேவா? இது ஒரு ப்ரொப்போர்ஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் சென்டென்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா ட்ரூவாக இருக்குது இல்லையா? ஓகே, திஸ் இஸ் ட்ரூ ப்ரொப்போர்ஷன். இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், 2 + 2 = 4. 2 + 2 4 தான். அதனால் இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தேர்ஃபோர் ட்ரூ ப்ரொப்போர்ஷன். தேர்ட் ஒன் பாருங்கள், பெங்களூர் இஸ் த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் இல்லையா? ஒன்று ட்ரூவாக இருக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்கலாம். இதுதான் ரெண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். தட் மீன்ஸ் இங்கே ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். பெங்களூர் இஸ் த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கிடையாது, அதனால் அது ஃபால்ஸ் ப்ரொப்போர்ஷன். இப்போது 9 லெஸ் தென் 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9 லெஸ் தென் 6ஆ? இல்லை, 9 கிரேட்டர் தென் 6. 6ஐ விட 9 பெருசு, அதனால் இது ஃபால்ஸ் ப்ரொப்போர்ஷன். இப்போ தெரிஞ்சிருக்கும் ப்ரொப்போர்ஷனாக என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இப்போது எது ப்ரொப்போர்ஷன் இல்லை அப்படின்னு பார்க்கலாம். whose are not proportion. What are you doing? இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் ஆகலை. இது ஒரு கொஸ்டின் டைப்பில் இருக்குது. அதனால் இது நம்ம ப்ரொப்போர்ஷன் சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால் இதுவும் ப்ரொப்போர்ஷன் கிடையாது. சிட் டவுன், இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போர்ஷன் கிடையாது. இது ஒரு கமாண்ட் ஸ்டேட்மெண்ட், கமாண்ட் இது. அதனால் இது ப்ரொப்போர்ஷன் கிடையாது. இது நாட் ப்ரொப்போர்ஷன். இப்போது ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சது. அடுத்து பார்க்கலாம். காம்பவுண்ட் ப்ரொப்போர்ஷன். இப்போ காம்பவுண்ட் ப்ரொப்போர்ஷன் என்னன்னு தெரிஞ்சது. ப்ரொப்போர்ஷன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கலாம் அல்லது ஃபால்ஸாக இருக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது காம்பவுண்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். when one or more proportions are connected through various connectivities is called compound proportion. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குது ஃபால்ஸாக இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஜாயின் பண்ணி எடுத்துக்கு பேர் தான் காம்பவுண்ட் ப்ரொப்போர்ஷன். இப்போ பாருங்கள், ரோசஸ் ஆர் ரெட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. வயலட்ஸ் ஆர் ப்ளூ, இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த அண்டு. பெரும்பாலும் அண்ட் ஆர் இது ரெண்டு மட்டும் தான் கனெக்ட் பண்ணோம். இந்த கனெக்டிவிட்டிக்கு பேர் தான் காம்பவுண்ட் ப்ரொப்போர்ஷன் சொல்கிறாங்க. when one or more proportions are connected through various connectivities is called compound proportion. இது பாருங்கள், ரோசஸ் ஆர் ரெட் ப்ரொப்போர்ஷன் 1, வயலட்ஸ் ஆர் ப்ளூ 2. இதை கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா அண்டு. இதுதான் காம்பவுண்ட் ப்ரொப்போர்ஷன் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஐ எம் ஹீட்டிங் மை ஃபுட் ஆர் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். இது ஒரு ப்ரொப்போர்ஷன், இது ஒரு ப்ரொப்போர்ஷன். இதை கனெக்ட் பண்ண பாருங்கள், கனெக்டிவிட்டி. இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் ப்ரொப்போர்ஷன். ஒரு ஒன் ஆர் மோர் ப்ரொப்போர்ஷனை காம்பவுண்டை கம்பைன் பண்ணுறதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் ப்ரொப்போர்ஷன் பேர். நெக்ஸ்ட் பாருங்கள், பேசிக் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அண்டு, ஆறு, நாட்டு, நேண்டு, நாருன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு இதில் இந்த 3 தான் மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. இல்லை பாருங்கள், கன்ஜங்ஷன் பண்ணுறது இது அண்டு. மேத்மெட்டிக்கல் இதில் கன்ஜங்ஷன்றது அண்டுன்னு சிம்பிளாக சொல்லலாம். இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. இப்போ பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேம் நான் கொடுத்துருக்குறேன், பி அண்டு கியூன்னு சொல்லிட்டு. இதை கனெக்ட் பண்ணுறதாங்க இல்லையா, கனெக்ட் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடுது இல்லையா. இப்போ இது பி அண்டு கியூ அப்படி ரீட் பண்ணும்போது, இல்லைன்னா பி கன்ஜக்ட் கியூ. சரி, அதே மாதிரி டிஸ்ஜங்ஷன்றது ஆர் ஆப்ரேட்டர். இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படி வி மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் அதை கனெக்ட் பண்ணது ஆரால் கனெக்ட் பண்ண, இது பி ஆர் கியூ அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்தது பார்த்துக்க நெகேஷன். நெகேஷன் மீன்ஸ் நாட். இப்போ ஒரு சிங்கிள்
ப்ரொப்போர்ஷன் இருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து நெகேஷன். இதை வந்து ரீட் பண்ணும்போது நெகேஷன் பின்னு. நெக்ஸ்ட்டு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் என்னென்னு பார்க்கலாம். லெட் P and Q be two proportions. இப்போ Pன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, Qன்னு இருக்குது, அதே தான் P and Q be two proportions. The proportion P and Q denoted by, இந்த P and Q இது வந்து வேர்டில் எழுதுகிறோம், இதே நம்ம சிம்பிள் எழுதும்போது P and Q இப்படி எழுதணும். இஸ் ட்ரூ. எப்போ ட்ரூ இருக்குன்னா ரெண்டும் when both P and Q are true, அதாவது Pனுடைய ட்ரூத் வேல்யூஸும் ட்ரூவாக இருக்கணும், Qனுடைய ட்ரூத் வேல்யூஸும் ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு அந்த காம்பவுண்ட் வேல்யூஸ் வந்து ட்ரூ ஆகும். அண்ட் ஃபால்ஸ் அதர்வைஸ், அதை தவிர மற்றது எப்படி மாறி இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸ். இப்போ பாருங்கள் P and Q டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதனுடைய பாசிபிள் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூவாக இருக்கலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூவாக இருக்கலாம். ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கலாம். இதுதான் இதனுடைய காம்பினேஷன்ஸ். இப்போ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ட்ரூ ஃபால்ஸ். இப்போ P அப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ட்ரூ அல்லது ஃபால்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். பட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அதனுடைய காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா 2^1 மீன்ஸ் ஒரே ப்ரொபோர்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒன்லி டூ பாசிபிலிட்டிஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதே டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் சொன்னால் 2 ஸ்கொயர் டூ ஸ்டேட்மெண்ட்டு, therefore 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 காம்பினேஷன்ஸ். தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள் 4 காம்பினேஷன்ஸ் வந்து அவுட்கம் வந்திருக்கு. இப்போ P and Q டெஃபினிஷன் சொன்னதை நான் வந்து அப்படியே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறேன்னா P and Q be two proportionsன்னா the proportion P and Q denoted by P and Q இல்லையா is true. எப்போ ட்ரூன்னு சொல்கிறாங்க? when both P and Q are true. இங்கே பாருங்கள் ட்ரூ இருந்தால் ட்ரூ சொல்லியாச்சு, அண்ட் ஃபால்ஸ் அதர்வைஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க? அதை தவிர இது எது இருந்தாலும் அது ஃபால்ஸ். P and Qவில் அண்ட் ஆப்ரேட்டரில் ரெண்டு ப்ரொப்போர்ஷனுக்குமே ட்ரூ வந்தால் ட்ரூ, தென் அதர்வைஸ் we can put false. ஓகே, இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது டிஸ்ஜங்ஷன். அதாவது ஆர் ஆப்ரேட்டர். In this case let P and Q be two proportions. இங்கே அதே தான் சொல்கிறாங்க, P and Q be two proportions சொல்கிறாங்க. The proportion P or Q, இந்த P or Q எப்படி எழுதலாம்னா denoted by P or Q இப்படி வந்து சிம்பிள் எழுதலாம். is the proportion. ஓகேங்களா? that is false. எப்போ false? இந்த P or Q வந்து எப்போ false அப்படின்னா when P and Q are both false. இந்த P-னுடைய ட்ரூத் வேல்யூஸும் Q-னுடைய ட்ரூத் வேல்யூஸும் வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது both are false and true otherwise. அதை தவிர இது எப்படி மாறி இருந்தாலும் அது வந்து ஃபால்ஸ், சாரி அது வந்து ட்ரூ. இங்கே பாருங்கள் அதே தான் P and Q டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் 4. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் 2 ட்ரூ போட்டுங்க, 2 ஃபால்ஸ் போட்டுங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு. இது வந்து ஒன்லி ஃபார் 2 ப்ரொபோர்ஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும். அடுத்தது ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக போட்டுங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஈஸியாக ஞாபகம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் போட்டுங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக போட்டுங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து வந்துடும். இப்போ P or Q இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? P or Q is the proportion that is false. எப்போ false? when P and Q are both false. இங்கே எங்கே both false இருக்குது பாருங்கள், லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா both are false ஸ்டேட்மெண்ட். அண்ட் ட்ரூ அதர்வைஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் ஆப்ரேட்டரில் ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், அதர்வைஸ் ட்ரூ. இதுதான் வந்து டிஸ்ஜங்ஷனில். அடுத்தது இன்னும் லாஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, நெகேஷன். நெகேஷன் ஒன்றும் இல்லை, a single proportion, ஒரு சிங்கிள் ப்ரொப்போர்ஷன் இருக்குது which value can be changed by using negation. அதனுடைய வேல்யூஸ் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நெகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் Pன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னுடைய 2 பாசிபிலிட்டிஸ் என்ன, ஒன்று ட்ரூவாக இருக்கலாம் அல்லது ஃபால்ஸாக இருக்கலாம். இதனுடைய ஆப்போசிட் தான் வந்து நெகேஷன் சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெகேஷன், இந்த ஏசி கரண்ட்டுக்கு வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ ட்ரூ இருந்தால் நெகேஷன் Pன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ. ஓகே, தேங்க்யூ.